ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச கிளாஸ் ஆஃப் சாம்பியன் 2019ஓட ஹைலைட்ஸ் ரிவ்யூ ரிசல்ட்ஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் சாம்பியன் ஸ்டார்ட் பண்ண உடனே கிக் ஆஃப் நடக்குது. கிக் ஆஃப்ல ரெண்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ரூசர் வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது. ஸோ இதுல மூணு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச்ல எந்த ஒரு பெரிய மாற்றமும் நடக்காது. ஸோ இந்த மேட்ச்ல அந்த அளவுக்கு எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த மேட்ச்ல பெருசா எதுவும் நடக்கல. ஸோ எல்லாரும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ குலக் அவருடைய க்ரூசர் வெயிட் சாம்பியன் அவரே ரிடைன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சோ அதே மாதிரி ட்ரூ குலக் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய க்ரூசர் வெயிட் சாம்பியன் சோ அவரே வந்து பாத்தீங்கன்னா ரிடைன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியா அதே கிக் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் சிட்ரிக் அலெக்சாண்டருக்கான சோ யுஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்ச் எதுக்காக கிக் ஆஃப்ல வச்சாங்க அப்படின்றதே ஒரு क्वेश्चन மார்க்கா இருக்கு அப்படினே சொல்லலாம். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. ஏஜே ஸ்டைலா இருக்கட்டும் சிட்ரிக் அலெக்சாண்டரா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. சோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சோ ஒருவேளை சிட்ரிக் அலெக்சாண்டர் வின் பண்ணுவாரோ, அவரோட ஹோம் டவுன்ல மேட்ச் நடக்கிறதுனால அவர் வின் பண்ணுவாரோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல சோ யார் வின் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஏஜே ஸ்டைல் அவர் வந்து பாத்தீங்கன்னா கிளீனா சிட்ரிக் அலெக்சாண்டரை பீட் பண்ணி சோ அவரோட யுஎஸ் சாம்பியனை வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து பாத்தீங்கன்னா ரிடைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கிளப் டீம் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு சிட்ரிக் அலெக்சாண்டரை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு போறாங்க. சோ இந்த ரெண்டு மேட்ச் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கிக் ஆஃப்ல நடந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியா மெயின் ஷோ ஸ்டார்ட் ஆகுது. சோ மெயின் ஷோல ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. பிரான் ஸ்ட்ரோமன் and Seth Rollins versus Robert Roode and Dolph Zigglerக்கான Raw Tag Team Championship மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்சா இருந்துச்சு அப்படினே சொல்லலாம். இந்த மேட்ச் அப்படி ஒரு கன்ஃபியூஷனா இருந்துச்சு. ஒருவேளை பிரான் ஸ்ட்ரோமன் Seth Rollins வின் பண்ணுவாங்களா, ஒருவேளை ராபர்ட் ரூட் Dolph Ziggler வின் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோட இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மேட்ச்ல ரொம்பவே சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் ரூட் Dolph Ziggler பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. சோ Seth Rollinsக்கும் பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் இணையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படினே சொல்லலாம். இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல பிரான் ஸ்ட்ரோமன் வந்து ராபர்ட் ரூட் அடிப்பாரு. சோ ராபர்ட் ரூட் போயிட்டு செத் ராலின்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா மோதிடுவாரு. சோ மோதினதோட அந்த டைமை பயன்படுத்தி ராபர்ட் ரூட் வந்து பாத்தீங்கன்னா செத் ராலின்ஸை கிளீனா பீட் பண்ணி சோ அவரு வந்து பாத்தீங்கன்னா நியூ ரா டாக் டீம் சாம்பியனை வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டால்ஃப் ஜிங்லர் அண்ட் ராபர்ட் ரூட் சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நியூ ரா டாக் டீம் சாம்பியனை வின் பண்றாங்க. சோ ஆல்ரெடி சொன்னதுதான் இந்த மேட்ச்ல டால்ஃப் ஜிங்லர் ராபர்ட் ரூட் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். சோ அதே மாதிரி இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சோ அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சோ புது நியூ சாம்பியனை வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் விமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. பெய்லி வெர்சஸ் சார்லட் ஃபிளேயருக்கான ஸ்மாக்டவுன் விமன் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை சார்லட் ஃபிளேயர் 10 டைம் விமன் சாம்பியன் ஆவாங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜான மேட்சா போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்ச்ல ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. சோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல சோ ரிங் எண்ட்ல இருக்கு சோ அந்த பக்கிள் பம்ப் வந்து பாத்தீங்கன்னா கழட்டுவாங்க. சோ கழட்டும் போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சார்லட் ஃபிளேயரோட முகம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இடிக்கும். சோ அத பயன்படுத்தி பெய்லி வந்து பாத்தீங்கன்னா சார்லட் ஃபிளேயரை பீட் பண்ணிட்டு சோ அவங்களுடைய ஸ்மாக்டவுன் விமன் சாம்பியனை வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ரிடைன் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெய்லி அவங்களுடைய ஸ்மாக்டவுன் விமன் சாம்பியனை அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ரிடைன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தி நியூ டே வெர்சஸ் தி ரிவைவல்கான சோ ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்சா இருந்துச்சு அப்படினே சொல்லலாம். தி ரிவைவலா இருக்கட்டும் நியூ டேவா இருக்கட்டும் ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படினே சொல்லலாம். இந்த மேட்ச்ல மேக்ஸிமம் எப்படியும் தி நியூ டே தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் பார்த்தோம். ஃபைனலி இந்த மேட்ச்ல நடந்த ட்விஸ்டே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு அப்படினே சொல்லலாம். தி ரிவைவல் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. சோ பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணி இந்த மேட்சை விளையாண்டாங்க. சோ உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல தி ரிவைவல் வந்து பாத்தீங்கன்னா சப்மிஷன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. சோ நியூ விமென்ஸ் சோ நியூ ஸ்மாக்டவுன் டாக் டீம் சாம்பியனை வந்து பாத்தீங்கன்னா தி ரிவைவல் வின் பண்ணுவாங்க. சோ உண்மையிலே ஒரு ஷாக்கிங் மொமெண்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க ராவ சேர்ந்த ரெஸ்லர்ஸ் அவங்க எப்படி ஸ்மாக்டவுன் லைவ்ல வந்து இந்த சாம்பியனை வின் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. சோ ஃபியூச்சர்ல இவங்க ஸ்மாக்டவுன் லைவுக்கே வருவாங்களா அப்படின்ற
ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இந்த மேட்ச்ல ரிவைவல் வின் பண்ணதுக்கு அப்புறம் சோ மைக் எடுத்து சோ இன்னைக்கு நியூ டேல இருக்க ரெண்டு பேரும் நாங்க காலி பண்ணிட்டோம். சோ கோஃபி கிங்ஸ்டன் இருந்து WWE சாம்பியன் ராண்டி ஆர்டன் வின் பண்றாரு. சோ இதோட the நியூ டே டீம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா விமென்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. அலெக்சா பிளஸ் அண்ட் நிக்கி கிராஸ் வெர்சஸ் மேண்டி ரோஸ் அண்ட் சோனியா டெவில்கான சோ ஒரு விமென்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சா போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சோ எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நிக்கி கிராஸா இருக்கட்டும், ஒரு பக்கம் அலெக்சா பிளஸ், ஒரு பக்கம் மேண்டி ரோஸ், இவங்கலாம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. சோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மேட்ச்ல சோ ரெண்டு பேருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த மேட்ச்ல என்ன நடக்கும், இந்த மேட்சை யார் வின் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சோ கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் நிக்கி கிராஸையும் தோக்க வைக்க மாட்டாங்க. சோ அதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் அண்ட் நிக்கி கிராஸ் சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிளீனா மேண்டி ரோஸையும் சோனியா டெவிலையும் பீட் பண்ணி சோ அவங்களுடைய விமென்ஸ் டாக் டீம் சாம்பியனை வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ரிடைன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. த மிஸ் வெர்சஸ் சின்ஸ்கே நாகமோராக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சாமி ஜெயின் இருக்காரு. சோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்ச்ல த மிஸ் வின் பண்ணி 9 டைம் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருந்தோம். சோ இந்த மேட்ச்ல மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா சாமி ஜெயினோட இன்வால்வ்மென்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சோ ஒரு மிஸ் தொடர்ந்து ஏமாத்திட்டே இருப்பாரு. சோ ஒரு கட்டத்துல த மிஸ் ரொம்பவே காண்டாகி சாமி ஜெயின் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அடிப்பாரு. சோ அந்த டைமை பயன்படுத்தி சின்ஸ்கே நாகமோரா வந்து பாத்தீங்கன்னா த மிஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளீனா பீட் பண்றாரு. சோ அந்த டைமை பயன்படுத்தி சின்ஸ்கே நாகமோரா மிஸ் கிளீனா பீட் பண்ணி சோ அவரு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து பாத்தீங்கன்னா ரிடைன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிடுவாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வெர்சஸ் சாஷா பேங்கான சோ ரா விமென் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையில ஒரு செம்மையான மேட்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பெக்கி லிஞ்சா இருக்கட்டும், சாஷா பேங்கா இருக்கட்டும், ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் மேட்சை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் கொண்டு போறாங்க. சோ ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ பெக்கி லிஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா சேர் எடுத்து ரெஃப்ரி அடிச்சிருவாங்க. சோ அடிச்சதுக்கு அப்புறம் ரெஃப்ரி அந்த மேட்ச்ல இருக்க மாட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. சோ ஆடியன்ஸ் சைடு போயிட்டு சோ பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டு அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் சாஷா பேங்க் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிப்பாங்க. சோ கடைசியா ரிங்குக்குள்ள வருவாங்க. ரிங்குக்குள்ள வந்த உடனே சாஷா பேங்க் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பெக்கி லிஞ்ச் அடிப்பாங்க. சோ அந்த இடத்துல எல்லாருமே வந்து இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிறுத்திடுவாங்க. சோ ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுட்டு சோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிடுவாங்க. சோ இந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அப்படி நின்னுடுச்சு. சோ இந்த மேட்ச் மேக்ஸிமம் ஹெல் இன் தி செல் பேப்பர்ல ஹெல் இன் தி செல் மேட்சா கூட நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் கோஃபி கிங்ஸ்டன் வெர்சஸ் ராண்டி ஆர்டன். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போதே ஓகே 100% ராண்டி ஆர்டன் WWE சாம்பியன் ஆயிடுவாரு அப்படின்ற ஒரு தாட்டோட தான் உட்கார்ந்து பார்த்தோம். இந்த ரிவ்யூல வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன் வின் பண்ணிட்டாங்க. சோ ராண்டி ஆர்டன் சாம்பியன் வின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் உட்கார்ந்து பார்த்தோம். சோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு ஆவரேஜா போகுது. சோ ரெண்டு பேருமே ஸ்டார்டிங் கொஞ்சம் போரிங்கா கொண்டு போறாங்க. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ரொம்பவே சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போறாங்க. சோ ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ். சோ ராண்டி ஆர்டன் ஆர்கேவோலாம் போடுறாரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா கிக் அவுட் பண்ணிடுறாரு. சோ அதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல பன் கிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ராண்டி ஆர்டன் பன் கிக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ கொஞ்சம் டைவர்ட் பண்ணி சோ ராண்டி ஆர்டன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபினிஷரை கோஃபி கிங்ஸ்டன் போட்டு சோ இந்த மேட்ச்ல கிளீனா ராண்டி ஆர்டன் வந்து பாத்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டன் வந்து பாத்தீங்கன்னா பீட் பண்ணிட்டாரு. சோ பீட் பண்ணதோட ஒரு ஷாக்கிங் அப்படினே சொல்லலாம். சோ ராண்டி ஆர்டனை சாம்பியன் ஆக்குவாங்களா ஆக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. சோ அகைன் வந்து பாத்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டன் ராண்டி ஆர்டனை கிளீனா வந்து பாத்தீங்கன்னா பீட் பண்ணிருக்காரு. சோ இதுக்கு அப்புறம் இந்த ஸ்டோரி லைன் எப்படி போகும், கோஃபி கிங்ஸ்டனோட அடுத்த ஆப்போனன்ட் யாரு அப்படின்றது தெரியல. சோ ராண்டி ஆர்டன் ஃபைனலி இந்த மேட்ச்ல தோத்துட்டாரு. கோஃபி கிங்ஸ்டன் அவரோட WWE சாம்பியன் அவரே வந்து பாத்தீங்கன்னா ரிடைன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா எரிக் ரோவன் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸுக்கான நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரோமன் ரிங்ஸா இருக்கட்டும், எரிக் ரோவனா இருக்கட்டும், ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். சோ ஆடியன்ஸ் சைடு போய் அடிச்சுக்கிறாங்க. சோ ரெண்டு வாட்டி டேபிள் அடிச்சு உடைக்கிறாங்க, சேர் ஒரு பக்கம் கிரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எடுத்து பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அடிச்சுக்கிறாங்க. சோ ஸ்டீல் ஸ்டெப்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே எடுத்து வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. சோ ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் எரிக் ரோவனை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுவாரு. ஸ்பியர் போட்டு வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வருவாரு. சோ அந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காத விதமா லுக் ஹார்பர் வந்து பாத்தீங்கன்னா ஷாக்கிங் ரிட்டர்ன் கொடுப்பாரு. சோ இது ஆல்ரெடி சொன்னதுதான். லுக் ஹார்பர் வந்து பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா ரிட்டர்ன் கொடுத்து ரோமன் ரிங்ஸை பயங்கரமா அட்டாக் பண்ணுவாரு. சோ ரோமன் ரிங்ஸை வந்து பாத்தீங்கன்னா லுக் ஹார்பரும் எரிக் ரோவனும் சேர்ந்து அடிச்சு சோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா
ரோமன் ரீக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தோக்க வச்சிருவாங்க. ஸோ ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணி எரிக் ரோவன் ரோமன் ரீக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணுவாரு. ஸோ பீட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களோட ரைவல்ரி இன்னும் ஸ்ட்ராங்கா அடுத்தடுத்த பேப்பர்ல பெருசா போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. கடைசியா த மெயின் ஈவென்ட் பிரான் ஸ்ட்ரோமன் வெர்சஸ் செத் ராலன்ஸுக்கான ஸோ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்ச் எப்படி போகும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்றாங்களா, இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனா முடியுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பிராக் லெஸ்னர் வெர்சஸ் செத் ராலன்ஸ் மேட்ச் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி இந்த மேட்ச் இருந்துச்சு அப்படினே சொல்லலாம். சோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா செத் ராலன்ஸ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கர்ப் ஸ்டோம் போட்டுருப்பாரு. சோ பிரான் ஸ்ட்ரோமன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அப்படினே சொல்லலாம். ரெண்டு பேருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. சோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா செத் ராலன்ஸ் ஒரு 3 கர்ப் ஸ்டோம் போடுவாரு. சோ பிரான் ஸ்ட்ரோமன் கிக் அவுட் பண்றாரு. அதுக்கு அப்புறம் செத் ராலன்ஸ் ரொம்பவே காண்டாகி அவரை பிடிச்சி ஒரு பெடிகிரி ஒன்னு போடுவாரு. சோ பெடிகிரி போட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் 4வது முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்ப் ஸ்டோம் போட்டு சோ செத் ராலன்ஸ் அவரோட யூனிவர்சல் சாம்பியன் அவரே வந்து பாத்தீங்கன்னா ரிடைன் பண்ணி எடுத்துருவாரு. சோ செத் ராலன்ஸ் பிரான் ஸ்ட்ரோமனை க்ளீனா பீட் பண்ணி சோ அவரோட யூனிவர்சல் சாம்பியன் அவரே ரிடைன் பண்ணிட்டு எடுத்துருவாரு. எடுத்துட்டு அவர் செலிப்ரேட் பண்ணிட்டு ஆடியன்ஸ் சைடு வந்து பாத்தீங்கன்னா போவாரு. சோ வெளியில போலாம், பேக் ஸ்டேஜுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ற இடத்துல சோ லைட் ஆஃப் ஆகுது. தி ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலி ரிட்டர்ன் ஆகுறாரு. தி ஃபீல்ட் வந்து செத் ராலன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபினிஷரை போடுறாரு. சோ ஃபினிஷரை போட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஆஃப் சாம்பியன் வந்து பாத்தீங்கன்னா முடியுது. சோ கடைசி இந்த எண்டிங் உண்மையில வேற லெவல்ல இருந்துச்சு அப்படினே சொல்லலாம். The Fiend இந்த மேட்ச் இடையில வருவாரு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். சோ ஃபைனலி செத் ராலன்ஸ் வெர்சஸ் The Fiendக்கு தான் எலிமினேஷன் சோ ஹெல் இன் தி செல்ல மேட்ச் நடக்க போகுது அப்படின்றது அபிஷியல் ஆயிடுச்சு. சோ The Fiend வெர்சஸ் செத் ராலன்ஸ்க்கான ஹெல் இன் தி செல் மேட்ச் எப்படி இருக்கும், சோ இந்த மேட்சை நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த கிளாஸ் ஆஃப் சாம்பியன்ல உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றதையும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagramோட பேஜ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.